இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் அல் அக்ஸா மசூதி ஏன் முக்கியமானது? ஜெருசலேம் பழைய நகரில் அமைந்துள்ள அல் அக்ஸா மசூதி இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் முக்கியத்துவம் மத மற்றும் புவிசார் அரசியல் பரிமாணங்களில் வேரூன்றியுள்ளது. அல் அக்ஸா மசூதி எருசலேமின் பழைய நகரத்தின் மையத்தில் யூதர்களால் ஹர் ஹாபைத் என்று அழைக்கப்படும் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது. இது டெம்பிள் மவுண்ட் மற்றும் அல்ஹராம் அல்-ஷரீப் அல்லது நோபல் சரணாலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களைப் பொறுத்தவரை மெக்கா மற்றும் மதீனாவுக்கு பிறகு இஸ்லாத்தில் 3வது புனிதமான இடமாக மசூதி உள்ளது. அல் அக்ஸா 2 புனித இடங்களின் தாயகமாகும் பாறையின் குவிமாடம் மற்றும் அல் அக்ஸா மசூதி. இந்த மசூதி கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கிருந்துதான் நபிகள் நாயகம் சொர்க்கம் அடைந்தார் என்று கதைகள் கூறுகின்றன. பல நேரங்களில் பாறையின் குவிமாடம் மற்றும் அல் அக்ஸா ஆகியவை ஒரே மாதிரியாக குழப்பமடைந்துள்ளன. இரண்டும் ஒரே புனித இடத்தில் அமைந்திருந்தாலும் அவை வெவ்வேறு பின்னணிகளைக் கொண்ட 2 தனித்துவமான கட்டிடங்கள். அல் அக்ஸா மசூதியின் வளாகம் யூத பிரார்த்தனைக்கான புனித இடமான மேற்கு சுவரை எதிர்கொள்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சாலமோன் மன்னர் அங்கு முதல் கோவிலை கட்டினார் என்று நம்பும் யூதர்கள் டெம்பிள் மவுண்டை தங்கள் புனித இடமாக கருதுகின்றனர். கிபி 70 ரோமானியர்கள் அந்த இடத்தில் இருந்த 2வது கோவிலை இழித்தனர். அல் அக்ஸா மசூதி இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் மிகவும் உணர்திறன் வாய்ந்த இடம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது முஸ்லிம்கள் மற்றும் யூதர்கள் இருவருக்கும் புனிதமானது. 2005 முதல் இன்று வரை இஸ்ரேலில் உள்ள சில மதத் தலைவர்கள் யூத மக்கள் மசூதிக்குள் ஒரு சிறப்பு இடத்தில் நடக்கக்கூடாது என்று வாதிட்டனர். பூமியில் கடவுள் வாழும் இடம் என்று அவர்கள் நம்பும் புனிதமான பகுதிக்குள் நுழைவதை தவிர்ப்பதை அவர்கள் நோக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு காலத்தில் அங்கு இருந்த ஒரு பழைய கோவிலை புனரமைக்க அவர்கள் விரும்பினர். இது கணிசமான சர்ச்சைகளையும் விவாதங்களையும் எழுப்பியது. 2014 துவங்கிய இந்த செய்கைகள் அந்த இடத்தில் நடந்த மோதல்கள் காசாவுடன் 10 நாள் போரை தூண்டுவதில் ஒரு பங்கைக் கொண்டிருந்தன. மிக சமீபத்தில் செப்டம்பர் 17, 2023 அன்று இஸ்ரேலிய குடியேறிகள் மசூதி பகுதிக்கு பிரார்த்தனை செய்ய சென்றனர். அதே நேரத்தில் பாப் சில்சிலா என்று பெயரிடப்பட்ட முக்கிய நுழைவாயில்களில் ஒன்றின் வழியாக மசூதிக்குள் நுழைய முயன்ற பாலஸ்தீன மக்கள் மீது பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர். நிலைமை மோசமடைந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நாங்கள் ஒரு போரில் இருக்கிறோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒரு வீடியோவை பகிர்ந்தார். மேலும் எதிரி விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஹமாஸ் போராளிகளுக்கு எதிராக இஸ்ரேலிய இராணுவம் காசா பகுதியில் பாலஸ்தீன போராளி அமைப்பான ஹமாஸை குறிவைத்து டஜன் கணக்கான போர் விமானங்களுடன் விமானப்படை தாக்குதலை தொடங்கியுள்ளது.